பிரதமர் மோடி நாளை ஸ்ரீரங்கம் வருகை தர உள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து கோவிலுக்கு பிரதமர் வந்து செல்வது போன்ற பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தற்பொழுது அங்கே நடைபெற்று வரக்கூடிய பாதுகாப்பு ஒத்திகை பற்றிய கள விவரங்கள் என்ன தினேஷ், விவரிங்க. வணக்கம். அதாவது 3 நாள் பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ள நிலையில் நாளைய தினம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்காக வருகை தர உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு காலை 10:30 மணி அளவில் வர உள்ள அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில் யாத்ரி நிவாஸ் என்ற விடுதிக்கு எதிராக இருக்கப்புள்ள மைதானத்தில் 3 ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஹெலிபேட் தளத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்த பின்னர் இங்கிருந்து திருக்கோவிலுக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அங்கு சாலை மார்க்கமாக காரில் பயணித்து திருக்கோவிலுக்கு 11 மணிக்கு செல்ல உள்ளார். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் 11 மணியிலிருந்து 12:40 மணி வரை திருக்கோவிலில் இருக்க முக்கிய சன்னதிகளுக்கு முழுமையாக தரிசனம் மேற்கொண்டு அங்கு அர்ச்சகர்களுடைய பாசுரங்களை கேட்க உள்ளார். தொடர்ந்து இது போன்று ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக கோயிலில் இருக்கக்கூடிய பிரதமர் அங்க இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளும் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் இதே இங்க பஞ்சக்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்திற்கு வருகை தந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரம் செல்ல உள்ளார். இதற்காக முழுமையாக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளானது இங்கு ஸ்ரீரங்கம் முழுவதும் செய்யப்பட்டுள்ளது. 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் 3700 போலீசார் பாதுகாப்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதே போன்று ஸ்ரீரங்கம் கோவிலில் தற்பொழுது மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளும் மற்றும் பிரகாரங்கள் முழுவதுமாக சோதனையானது ஈடுபட்டு வருகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து திருக்கோவிலிற்கு இன்று 6 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில அந்த பக்தர்கள் முழுவதுமே சோதனை செய்த பின்னரே திருக்கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் திருக்கோயிலுடைய 3 நுழைவு வாயில்களும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. நாளைய தினம் 10:30 மணிக்கு இங்க பிரதமர் வர உள்ள நிலையில அந்த பிரதமர் இங்கிருந்து அந்த காரில் எப்படி பயணம் செய்வார், கோயிலுக்குள் அவர் எப்படி எந்தெந்த பிரகாரங்களுக்கு செல்வார் என்ற போன்ற ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதற்காக பிரத்யேகமாக அந்த குண்டு துளைக்காத வாகனங்கள், பிரதமர் பயணிக்கக்கூடிய பிரத்யேக வாகனம் அனைத்துமே இங்க திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்திற்கு இன்று காலை வந்தது. தற்பொழுது அந்த ஹெலிகாப்டர் அமைக்கப்பட்டுள்ள தளத்தில் இருந்து அந்த சாலை மார்க்கமாக அந்த கோவில் எப்படி செல்வார்கள் என்ற ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்றது. மேலும் பிரதமர் ஹெலிகாப்டரில் எப்படி திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் பயணிக்கக்கூடிய அந்த பாதை எப்படி உள்ளது என்பது குறித்தான அந்த சோதனையானதும் தற்பொழுது நடைபெற்றது. தொடர்ந்து இந்த ஸ்ரீரங்கம் பகுதி முழுவதும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் முழுவதுமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த ஸ்ரீரங்கம் பகுதிக்குள் எந்த ஒரு வாகனம் வெளியூரில் இருந்து வந்தாலும் அதனை முழுவதுமாக சோதனை செய்த பின்னரே ஸ்ரீரங்கத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். பிரதமரின் வருகையை ஒட்டி இரவு பகலாக மாநகராட்சி பணியாளர்கள், நகராட்சி துறை சார்ந்த பணியாளர்கள், மேலும் வருவாய் வட்டாட்சியர் துறை சார்ந்த பணியாளர்கள் என பல்வேறு துறை சார்ந்த பணியாளர்கள் தொடர்ந்து இங்க பிரதமருடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இங்க தூய்மைப்படுத்தும் பணி, மின்வாரிய ஊழியர்கள் இருக்கக்கூடிய பணிகள் என அனைவருமே பல்வேறு துறை சார்ந்த பணியாளர்கள் இங்கு துரிதமாக விறுவிறுப்பாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் பிரதமரின் வருகையை ஒட்டி முழுவதுமாக காவல்துறையினுடைய வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.